வீவர்ஸ், ஒரு பெண்மணியோட மரணத்தால இந்த உலகமே கதறி கதறி அழுதுன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, அந்த பெண்மணியோட மரணம் இன்னைக்கு பல உயிர்களை பாதுகாத்து காப்பாத்திக்கிட்டு வருதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அது மாதிரி ஒரு விஷயம் தான் வரலாற்றில் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். அந்த பெண்மணியோட வரலாறு எங்க தொடங்குது? 1962 ஹரியானால பிறந்த அந்த பெண்மணி சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்த என்ன தெரியுமா? வானம். வானத்தை பார்த்து நம்மள மாதிரி அவங்களும் ரசிச்சாங்கன்னா அதுக்கும் மேல வானத்தையே தொடணும்னு ஆசை. அது மட்டும் இல்ல, அதுல இருக்க நட்சத்திரங்கள், வானங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரசிச்சு ரசிச்சு வரைய ஆரம்பிச்சு அதுவே ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷனாவே மாறி எப்படின்னா விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்வமே அவங்களுக்கு தூண்டுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவங்க படிப்பை முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்றாங்க. அதுலயும் நல்ல மார்க் எடுத்து அதுக்கு மேல கண்டிப்பா ஏரோஸ்பேஸ் படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அமெரிக்கால போய் தன்னோட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ரொம்ப வெற்றிகரமா முடிக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய ஆம்பிஷன், வானத்தை தொடணும், வானத்தை ஆராயணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அடுத்தது PhDயும் முடிக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப நல்ல ரேங்கிங்கோட வரதால அங்க இருந்த ரொம்ப புகழ்பெற்ற நாசா இவங்களை ஆஸ்ட்ரோனட்டா நியமிக்குது. எப்ப தெரியுமாங்க? இப்ப 1995. அது மட்டும் இல்லங்க, அதோட அவங்களுக்கான பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. மிகவும் கடினமான அந்த விண்வெளி பயிற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றிகரமா முடிச்சு 1997 நவம்பர் 19 தன்னோட முதல் பயணத்தை தொடங்குறாங்க. ஒரு இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்ணா விண்வெளிக்கு போறாங்க இந்த பெண்மணி. ஆமாங்க, போன பயணம் ரொம்ப வெற்றிகரமா ஆகுது. பல ஆராய்ச்சிகள் முடிச்சுட்டு திருப்பி அவங்களோட USA-ல இருக்க நாசாக்கே சேர்றாங்க. இது ரொம்பவும் பரவாயில்ல, எல்லாரும் பாராட்டப்படுற ஒரு மிஷனா மாறி. இதுக்கு அடுத்தது இவங்களோட அடுத்த மிஷனா 2003 ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுதாங்க STS-107 அப்படின்னு சொல்ற ஸ்பேஸ் செட்டில் இவங்களோட அடுத்த கட்ட பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பயணம் தொடங்குதுங்க. கரெக்டா ஜனவரி 16, 2003 அந்த ஸ்பேஸ் செட்டில்ஸ் கிளம்புது. அதே மாதிரி விண்வெளிக்கு போகுதுங்க. போனா அங்க அவங்களோட முடிஞ்ச அளவு எல்லா ஆராய்ச்சியும் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு விஷயம் நடக்குதுங்க. அதுதாங்க இப்போ வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு விஷயம் ஆகுது. ஆமாங்க, அங்க அவங்க திரும்பி அந்த ஸ்பேஸ் செட்டில் திருப்பி வரும்போது அந்த ஸ்பேஸ் செட்டில் ஏதோ மோதி அவங்களோட அந்த விங்ஸ்ல ஏதோ ஒரு வாட்டை விழுது. ஆனா இதை அவங்க கவனிக்கவும் இல்லை, நாசால இருந்தா எந்த இன்டிமேஷனும் கொடுக்கவே இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பேஸ் செட்டில் வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட புவியை நோக்கி வரும்போது அதிவேகமா வரும்போது, அதாவது ஒரு ஸ்பேஸ் செட்டில் ரொம்ப வேகமா வரும்போது அது மேல பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுங்க. அந்த ஹீட்டோட அளவு பாத்தீங்கன்னா 3000 டிகிரி ஃபாரன்ஹைட் இருக்கு. அதாவது ஒரு வேல்கனோவோட அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் மனிதர் மேல பட்டா பொசுங்கிடுவாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு ஹீட். அந்த மாதிரி ஹீட்ல வந்துகிட்டே இருக்குமா அந்த சின்ன ஓட்டை அவங்களோட வாழ்க்கையை மாற்றிடுச்சு. ஆமாங்க, அந்த ஓட்ட வழியா அந்த ஹீட் ஃபுல்லா பாஸ் ஆகி அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள ஃபுல்லா இருந்தவங்க எல்லாருமே அப்படியே பசங்க எரியிறாங்க. அதோட கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பிடிஞ்சு தூள் தூளா அடையிறாங்க. அதுல இருந்த நம்மளோட இரும்பு பெண்மணியும் சரி, அவங்க கூட போன 7 ஆஸ்ட்ரோனட் எல்லாருமே அதே இடத்துல வெடிஞ்ச ஸ்பேஸ் ஷட்டிலேயே மயமா மறைஞ்சு போயிடுறாங்கன்னு கூட சொல்லுங்க. ஆமாங்க, வெடிச்சு செதறி எங்கெங்கயோ அவங்களோட உடல்கள் செதறப்பட்டு இததாங்க உலகமே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியா கொண்டு. இதுவரைக்கும் நான் யாரை பத்தி சொல்லியிருப்பேன்னு நீங்க புரிஞ்சிருக்கும். எஸ், நம்மளோட இரும்பு பெண்மணி கல்பனா சாவ்லாவை பத்தி தாங்க. ஆமாங்க, அன்னைக்கு அந்த ஒரு நிமிஷம் அந்த சின்ன ஓட்டைய நாசாவை வேற யாருன்னா இன்டிமேட் பண்ணியிருந்தா இந்த அசப்ப விதமே நடந்திருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து நாசா விழிச்சுக்கிச்சு. நம்மளோட கல்பனா சாவ்லா இறந்த பிறகு ஆமாங்க விழித்துக்கிட்டு அவங்க கண்டிப்பா இந்த ஸ்பேஸ் செட்டெல்லாம் பண்ண போறது இல்லைன்னு பிரைவேட் கொடுத்து இன்னைக்கு நம்ம எலான் மஸ்கா இருக்கட்டும், பல பிரைவேட் செக்டர்லாம் இப்ப ஸ்பேஸ் செட்டெல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃபா நம்மளோட விண்வெளிக்கு போயிட்டு அற்புதமா வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கல்பனா சாவ்லா தன்னோட உயிரை இழந்ததுக்கு ஒரு கூறலாம். ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கலன்னா நாசா இது மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்திருக்காரு. சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இதைதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆமாங்க, எப்பவுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது தவறுன்னு தெரிஞ்சா அதை அப்பயே நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அதோட விளைவுகள் ரொம்ப 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 மோசமா இருக்குன்னு சொல்றதுதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லப்படுறேன். ஆமாங்க, அன்னைக்கு நம்ம கல்பனா சாவ்லா இறந்தோம், இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் சாதனை பண்ணியிருக்காங்கன்னா கல்பனா சாவ்லா ஒரு காரணமா தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி பல தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ்.